Try these page number 13ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப். சம்னா என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ண போறோம். எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம், 5 4/9 பிளஸ் 3 1/6 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி இருக்கு, நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், improper fraction convert பண்ணணும். So this is a mixed fraction. Now we have to convert into what fraction? Improper fraction. Improper fraction convert பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ஆட் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ஆட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம எப்படி போடணும் பாத்தீங்கன்னா, 9 5s are என்னது 45. 45 plus 4 is 49. 49/9. Plus, இங்க என்னது 6 3s are 18. 18 plus 1 is 19. 19/6. இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு, 9 இருக்கு, இங்க 6 இருக்கு. இது என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, this is unlike fraction. சரியா? இது unlike fraction நம்ம என்னவா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, like fraction கன்வெர்ட் பண்ணணும். like fraction கன்வெர்ட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். சரியா? like fraction நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். எதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும், 9க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கணும். சோ 9க்கும் 6க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எனக்கு வரும் பாருங்க, 3ஆல போட்டோம்னா 3 3s are 9, இங்க 2 3s are 6. சோ எல்லாமே பிரைம் நம்பர்ஸ்னால 3 3s are 9, 9 2s are 18. What is the LCM? LCM is 18. இப்போ நம்ம என்ன பண்ணணும், LCM 18 வந்ததுன்னா லைக் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், 9 multiplied by 2 தானே 18. அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 18. LCM வந்து நமக்கு 18 வரணும். இப்போ இதை பண்ணோம் 9 into 2 18. அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பை 2 பண்ணணும். சரியா? அப்போ 49 multiplied by 2 எவ்வளோ, 9 2s are 18, ரிமைண்டர் 1, 4 2s are 8 plus 1 9, 98. இங்க என்ன வந்தாச்சு, 98 வந்துச்சு. பிளஸ் இங்கேயும் நமக்கு எல்சிஎம் என்ன வரணும், 18 வரணும். அப்போ எதை மல்டிப்ளை பண்ணா 18 வரும், 6 multiplied by 3 is 18. அதே மாதிரி 19 multiplied by 3 போட்டுக்கணும். சரியா? இப்போ 6 multiplied by 3 18 வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 19 multiplied by 3, 9 3s are 27, ரிமைண்டர் 2, 1 3 is 3, 3 plus 2 என்னது 5, 57. இப்போ இங்க என்ன வந்தாச்சு, 57 வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ கீழே 18 காமன் டினாமினேட்டர் நம்ம 18 எடுத்துக்க போறோம். சரியா? ஆட் பண்ணும்போது கீழே வந்து 18 plus 18 போடக்கூடாது, தப்பு. இப்போ காமனா நம்ம இப்போ இது என்னவாயிடுச்சு, இது லைக் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். கீழே 18 எடுத்துட்டு நம்ம இங்க என்ன பண்ண போறோம், 98 plus 57. So what is 98 plus 57? Plus 57. 8 plus 7 15, remainder 1, 10, 10 plus 5 is 15. 155 by 18. இப்போ இது எப்படி இருக்கு, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இருக்கு. நம்ம இது என்ன பண்ணணும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு क्वेश्चन மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் வந்திருக்கு. So now converting into mixed fraction. சரியா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எப்படி கன்வெர்ட் பண்ணணும், 155 divided by 18. 155 divided by 18. இப்போ so 155 எவ்வளவு, நம்ம 18 multiplied by என்ன பண்ணலாம், 8 போடலாம். 8 8s are 64, ரிமைண்டர் 6, 1 8 is 8, 8 plus 6 என்னது 14. so 8 8 6 are 144. ரிமைண்டர் என்ன வரும், 5 minus 1 சப்ராக்ட் பண்றோம். 5 minus 1 is 1, இங்கேயும் 1 வரும். கிளியர்? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, that is equal to, நம்ம இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எப்படி எழுதணும், டினாமினேட்டர்ல என்ன இருக்கும் அது அப்படியே நம்ம டினாமினேட்டர்ல போட்டுடணும். அப்புறம் நியூமரேட்டர்ல என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிமைண்டர் 11 போடணும். அப்புறம் இந்த கோஷன்ட் எங்க போடணும், இங்க 8 போடணும். சரியா? 8 11 by 18. இது என்னது, ரிமைண்டர். இது என்னது, கோஷன்ட்.
இது என்னது டிவைசர். சோ இந்த டிவைசர் எப்பயுமே கீழே இருக்கும். பாருங்க 18 இங்க இருக்கு, இங்கே நம்ம 18 போட்டுடுறோம். ரிமைண்டர் கீழே இருக்கிறது என்ன பண்ணணும், நியூமரேட்டர்ல ரிமைண்டர் வந்து மேல போட்டுடணும். சோ இந்த கோஷன்ட் வந்து இங்க வந்துடும். இதுதான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். அப்போ நம்ம ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது, ஃபைண்ட் த சம் ஆஃப் 5 4/9 3 1/6 நமக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தோம்னா 8 11/18. கிளியரா? இப்ப நம்ம செகண்ட் ஒன் போடலாமா, சப்ட்ராக்ட் போடலாம். இப்போ subtract 7 1/6 from 12 3/8. ஃப்ரம்க்கு அப்புறமா என்ன இருக்குதோ அதுல இருந்து தான் நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். 12 3/8 மைனஸ் 7 1/6 போடணும். சரியா? எப்படி போடக்கூடாதுன்னா 7 1/6 மைனஸ் 12 3/8 போடக்கூடாது. சரியா? ஃப்ரம்னு இருக்குது, ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம முதல்ல போட்டுக்கணும். அப்போ சப்ட்ராக்ட் பண்றோம். ஆஸ் யூஷுவல் இது எப்படி இருக்கு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றோம். அப்போ திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் பிளஸ் திஸ் மல்டிப்ளைட் பை திஸ், அப்புறம் இது பிளஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 12 into 8 எவ்வளவு வரும், 8 2 are 12 into 8 8 2 are 16, ரிமைண்டர் 1 96. 96 plus 3 is 99. 99/8 மைனஸ் இங்க என்ன வரும், 7 6 42. 42 plus 1 என்ன வரும், 43. 43/6. இப்போ இது என்னவா இருக்கு, திஸ் இஸ் அன்லைக் ஃபிராக்ஷன். லைக் ஃபிராக்ஷனுக்கு என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து எதுக்கும் எடுக்கணும், 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கணும். சோ இங்க 2 போடுறேன், 4 2s are 8 3 2s are 6. திரும்பவும் நான் 2 போட்டோம்னா என்ன வரும், 2 2s are 4, இங்க 3 தான் வரும். சோ 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24. அப்ப எல்சிஎம் என்னது 24. இப்ப நம்ம லைக் ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன பண்ணணும், இங்க டினாமினேட்டர் 24 வரணும். அப்போ நம்ம எதால மல்டிப்ளை பண்றோம், 8 multiplied by 3 is 24. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும், multiplied by 3 பண்ணணும். இப்போ 99 multiplied by 3 என்னது, 9 3s are 27, ரிமைண்டர் 2, 9 3s are 27 plus 2 is 29. இப்போ இங்க என்ன வரும், 297 மைனஸ் இங்க டினாமினேட்டர் என்ன வரணும், நமக்கு 24 வரணும். அப்ப நம்ம எதனால மல்டிப்ளை பண்ணணும், 6 multiplied by 4 24. அதே மாதிரி 43யும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போ 43 multiplied by 4 என்ன வரும், 4 3s are 12, ரிமைண்டர் 1, 4 4s are 16 plus 1 17. என்ன வரும், 172. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்க காமன் டினாமினேட்டர், இப்போ இது லைக் ஃபிராக்ஷனா ஆயாச்சு. இப்போ நம்ம காமன் டினாமினேட்டர் என்னது, 24. 24 எடுத்துக்கிட்டோம். 297 மைனஸ் 172 சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ஷன் தானே கொடுத்திருக்காங்க. இங்க என்ன வரும், 7 minus 2 is 5, 9 minus 7 is 2, இங்க என்ன வரும் 1. So 125/24. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்கிறதுனால நம்ம இதையும் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ண போறோம். So to convert into mixed fraction, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ எதால டிவைட் பண்ணணும் பாருங்க, 125 நான் 24 ஆல டிவைட் பண்றேன். சரியா? இப்போ 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா, 5 5 4s are 20, ரிமைண்டர் 2, 5 2s are 10 11 12. ஸோ ரிமைண்டர் என்ன வருது, 5 வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவு டு ரைட் இட் இஸ் அன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அது டினாமினேட்டர்ல அப்படியே போட்டுடணும். சரியா? இங்க மேல இருக்கிறது நம்ம இங்க கீழே போட்டுடணும் டினாமினேட்டர்ல. அப்புறம் ரிமைண்டர் என்னது அது இங்க போடணும். கோஷன்ட் என்னன்னா இங்க ஹோல் நம்பரா போடணும். So 5 5/24. Clear? So this is quotient, this is remainder, and this is divisor or denominator. Denominatorல என்ன இருக்கோ அது denominatorல போட்டுடணும். மீதி ரிமைண்டர் கீழே இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், இங்க போடணும். quotient வந்து நம்ம இங்க போடணும். So the answer is 5 5/24. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் சம் போடலாம். நெக்ஸ்ட் சம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ட்ராக்ட் த சம் ஆஃப், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரம் த சம் ஆஃப் 9 2/3 and 2 1/2. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். சம்
சம் ஆஃப் வாட் 6 1/6 பிளஸ் 3 1/5 ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஸோ அப்போ ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க. முதல்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணும். ஸோ 6 மல்டிப்ளைட் பை 6 6 மல்டிப்ளைட் பை 6 இது பிளஸ் இது மல்டிப்ளைட் இது பிளஸ். இப்போ என்ன வரும் பாருங்க. 6 6 36 36 plus 1 is 37 37/6 plus இங்க என்ன வரும் 5 3 are 15 15 plus 1 is 16 16/5. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். சோ இதுக்கும் எல்சிஎம் என்ன வந்துரும் 6 மல்டிப்ளைட் பை 5 தான் எல்சிஎம். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், இதை மல்டிப்ளைட் பை இது பண்ணினோம்னா டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? சோ the denominator is 6 என்னது 30 இங்க வந்து என்ன வரும் 37 multiplied by 5 or 5 multiplied by 37. சோ இது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இங்க LCM is 30. சரியா? 6 into 5 LCM 30. அப்போ இங்க கீழே 30 வந்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம், this multiplied by 5 this multiplied by 5. அதே மாதிரி 5 into 6 is 30, this multiplied by 6. சோ அதுதான் நான் போட்டிருக்கேன். 37 multiplied by 5. 7 5s are 35, remainder 3, 5 3s are 15, 185. இங்க 185 plus இங்க 16 multiplied by 6, 6 6 are 36, remainder 3, 9 96 by 30. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, 185 96 எவ்வளவு வருது 11, remainder 1, 9 plus 9 is 18, remainder 1 281. so 281 by இங்க என்ன வந்துருது 30. ஒன்னு நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது இத போடுறேன். the sum of இது 9 2/3 plus 2 1/2. so ரெண்டுத்துக்கும் நான் சம் போடுறேன். இது என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 9 3s are 27, 27 plus 2 is 29/3 plus 2 2s are 4, 4 plus 1 is 5, 5/2. இப்போ இதுக்கு LCM என்ன வரும் 6 வரும். 6 வந்தா இது என்னது, this multiplied by 2 this multiplied by 2, இது multiplied by 3 இது multiplied by 3. இப்போ 3 2s are 6, இங்க என்ன வரும் 29 multiplied by 2, 9 2s are 18, remainder 1, இங்க 58, 58/6 plus இங்க என்ன வரும், இங்கேயும் 6, 5 3s are 15. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 58 15. இப்போ என்ன வரும் 8 plus 5 is 13, remainder 1 7. இங்க 73/6. காமன் டினாமினேட்டர் நம்ம காமன் எடுத்துக்கிட்டோம். இப்போ ரெட்டோட சம் போட்டுட்டோம். சோ இப்போ நம்ம இந்த சம் எப்படி இருக்குன்னு சப்ட்ராக்ட் 6 1/6 3 1/3 ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது 281/30 from இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா சம் 9 2/3யும் 2 1/2ம் ஆட் பண்ணா என்ன வருது 73/6. சரியா? அப்போ நம்ம எதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும், சப்ட்ராக்ட் 281/30 from 73/6. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம முதல்ல எழுதணும். so that is 73/6 minus 281/30. சரியா? இப்போ 6க்கும் 30க்கும் என்ன LCM வரும், 30 தான் LCM வரும். 6 and 30 நான் ஃபர்ஸ்ட் 2 போடுறேன். 3 2s are 6, 15 2s are 30. திரும்பவும் நான் இங்க 5 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 3 இங்க 3 5s are 15. 3 2s are 6, 15 5 போட்டோம்னா நெக்ஸ்ட் 3 போட்டோம்னா என்ன வரும் 1 and 1. so 5 2s are 10, 10 3s are 13. அப்போ நமக்கு LCM இங்க என்னது, LCM is 30 தான் வரும். இப்போ இங்க 30 னா so this is multiplied by 6, sorry 5, 6 5s are 30. அப்போ இதையும் multiplied by 5. அப்போ this multiplied by 1 and this multiplied by 1. அப்போ 73 into 5, 5 3s are 15, remainder 1, 7 5s are 35, 36. இங்க மைனஸ் இங்க என்ன வரும், இங்க 30 தான் வரும். அப்போ this is 281. இப்போ என்ன பண்றது, நம்ம லைக் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டோம், காமன் டினாமினேட்டரா வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்க 30 காமனா எடுத்துக்கிறோம். 365 minus 281. 281. so இங்க 5 minus 1 என்னது 4. 16 16 minus 8 வந்து என்னது 8.
84/30. கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா? நான் என்ன கேன்சல் பண்றேன்? 3 ஆல கேன்சல் பண்றேன். சரியா? என்ன வரும்? 1 3 is 3, இங்க 0. இது என்ன வரும்? 2 3 are 6, ரிமைண்டர் 1 வருமா? 2 3 are 6, ரிமைண்டர் 2 வரும். 8 3 are 24. நான் என்ன பண்றேன்? திரும்பவும் 2 ஆல கேன்சல் பண்றேன். 5 2 are 10. இங்க என்ன வரும்? 1 2 is 2, 4 2 are 8. So this is 14/5. கிளியரா? இது என்ன ஃபிராக்ஷன்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? 14 divided by 5. இங்க என்ன வரும்? 2 5s are 10, ரிமைண்டர் 4. சோ இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நம்ம எப்படி எழுதணும்? இங்க என்ன டினாமினேட்டர்ல இருக்கோ அது அப்படியே நம்ம டினாமினேட்டர்ல போட்டுறணும். இங்க நியூமரேட்டர் மேல என்ன போடணும்? ரிமைண்டர். அப்புறம் கோஷன்ட் தூக்கி முன்னாடி ஹோல் நம்பர் போடணும். சோ 2 4/5 is your answer. கிளியரா? This is ரிமைண்டர், கோஷியன்ட், டிவைசர். டிவைசர் இருக்கிறது டினாமினேட்டர்ல வந்துடும். அப்புறம் ரிமைண்டர் கீழே இருக்கிறத நம்ம என்ன போடுறோம்? மேல போட்டுறோம். இந்த மேல இருக்கிறதுல நம்ம இங்க போடுறோம். So 2 4/5 is your answer.